ஹாய், நண்டு கிரேவி ரெசிபி பார்க்கலாம்ல. இந்த புரட்டாசி மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த அரைச்சி ஊற்றுறதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் சிம்பிளாக வைக்கிற மாதிரி எப்படி நான் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு நான் நண்டெல்லாம் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து 2 or 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலெலாம் போடணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலர்காண்டி நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம நார்மல் குழம்பு பொடி இருக்கும்ல வீட்டில், அது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். நார்மல் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அதுவும் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஏன்னா காரத்துக்கு தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். கலருக்கு வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ஒரு கிரேவியாக ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க நண்டை வந்து நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ப்ளூ கலரில் இருக்கிற நண்டு ஆரஞ்சு கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவியாக ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா அதோட வாசனையோடு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம கிரேவி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.